ஒவ்வொரு மாசமும் உங்க சேலரி எங்க போகுதுன்னு யாராவது கேட்டா உங்களால ஒரே வரியில பதில் சொல்ல முடியுமா? நிறைய பேரால முடியாது. பணம் உள்ள வருது, அப்படியே வெளியே போகுது. மாச கடைசியில ஐயோ எல்லாம் காலி ஆயிடுச்சேன்னு தான் சொல்றோம். இன்னைக்கு இதை சரி பண்ணுவோம். இந்த வீடியோல ஒரு சிம்பிளான மணி ரூல் பத்தி நான் சொல்ல போறேன். எந்த ஒரு இந்தியன் சேலரிக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு ஈஸியான ரூல் இது. இதோட பேரு தான் 50-30-20 ரூல். இதுக்கு ரியல் எக்ஸாம்பிள்ஸும் காட்ட போறேன். 25,000 சேலரிக்கு எப்படி, 50,000க்கு எப்படி, ஏன் 1 லேக் சேலரிக்கு கூட இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்ப்போம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இனிமே உங்க சேலரிய நீங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க. வணக்கம், இது பர்ஃபெக்டிங் ஃபினான்ஸ் தமிழ். முதல்ல ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். உங்க சேலரிக்கு மொத்தமே 3 வேலை தான் இருக்கு: நீட்ஸ், வாண்ட்ஸ், ஃபியூச்சர். உங்க சம்பளத்துல 50% நீட்ஸுக்கு போகணும். அதாவது இதெல்லாம் கட்டாயம் செஞ்சே ஆகணும். நோ காம்ப்ரமைஸ். உதாரணத்துக்கு ரெண்ட், வீட்டு சாப்பாடு, எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், வைஃபை, டிராவல், பெட்ரோல், அப்புறம் உங்களுக்கு பசங்க இருந்தா ஸ்கூல் ஃபீஸ், மருந்து செலவு, ஏற்கனவே இருக்கிற இஎம்ஐகள். இதெல்லாம் நீங்க பே பண்ணலைன்னா வாழ்க்கை கஷ்டமாயிடும். அதனால இதெல்லாம் நீட்ஸ். அடுத்து 30% வாண்ட்ஸ். இது உங்களோட நைஸ் டு ஹேவ் மணி. அதாவது கட்டாயம் கிடையாது, ஆனா இருந்தா நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு வெளியே போய் சாப்பிட்றது, ஆப்ல ஃபுட் ஆர்டர் பண்றது, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், தேவையில்லாத புது ட்ரெஸ் எடுக்கிறது, மூவிஸ், ட்ரிப்ஸ், கேஜெட்ஸ். இதெல்லாம் வாழ்க்கையை ஜாலியாக்கும். ஆனா கொஞ்ச நாளைக்கு இதை கட் பண்ணாலும் நீங்க தப்பிச்சிருவீங்க. இப்ப வர்றது தான் ரொம்ப முக்கியமான பார், 20% உங்க ஃபியூச்சருக்காக. இந்த பணத்தை தனியா எடுத்து வச்சிடணும், கை வைக்கவே கூடாது. இது சேவிங்ஸா இருக்கலாம், எமர்ஜென்சி ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபிஸ், இல்லைன்னா சேலரியில கட் ஆகிற எக்ஸ்ட்ரா பிஎஃப்ஆ இருக்கலாம். இது இன்னைக்கான பணம் இல்லை, இது நாளைக்கான பணம். ஸோ ரூல் ரொம்ப சிம்பிள்: 50% நீட்ஸ், 30% வாண்ட்ஸ், 20% ஃபியூச்சர். இப்போ நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா இந்தியன் சேலரிக்கு இது செட் ஆகுமான்னு. வாங்க ரியல் நம்பர்ஸோட பார்ப்போம். முதலாவது உதாரணம், 25,000 சேலரி வாங்குறது. அதாவது 25,000 சேலரியில 50% நீட்ஸுக்கு 12,500, 30% வாண்ட்ஸுக்கு 7,500, 20% ஃபியூச்சருக்கு 5,000. உண்மையை சொல்லணும்னா 25,000த்துல இது கொஞ்சம் டைட் தான். அப்போ என்ன பண்ணலாம்? 2 விஷயம் பண்ணுங்க. உங்க ஃபிக்ஸட் காஸ்ட்டை முடிஞ்ச வரைக்கும் கம்மியா வச்சுக்கோங்க. தனியா தங்காம ஃபிளாட் ஷேரிங் ட்ரை பண்ணுங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகமா யூஸ் பண்ணுங்க. பெரிய இஎம்ஐக்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. உங்களால 20% சேமிக்க முடியலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 5 இல்லைன்னா 10% இருந்து ஆரம்பிங்க. சேமிக்கிறதுக்கு நீங்க பணக்காரர் ஆகணும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஆரம்பத்துல நீங்க எவ்வளவு சேமிக்கிறீங்கிறத விட அந்த பழக்கம் தான் முக்கியம். 2வது உதாரணம், 50,000 சேலரி. நிறைய சிட்டியில இது ஒரு காமனான ஒரு சம்பளம். 50% நீட்ஸ்னா 25,000, 30% வாண்ட்ஸ் அப்படின்னா 15,000, 20% ஃபியூச்சர் அப்படின்னா 10,000. இப்ப பாருங்க, இது பார்க்கவே பவர்ஃபுல்லா இருக்குல்ல? 25,000த்துல சிட்டியில இருக்கிற ரெண்ட், சாப்பாடு, டிராவலை மேனேஜ் பண்ண முடியும். 15,000 வாண்ட்ஸுக்கு இருக்கிறதால ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வெளியே சாப்பிடலாம், சின்ன ட்ரிப்ஸ் போயிட்டு வரலாம். மாசம் 10,000 ஃபியூச்சருக்காக ஒதுக்கிறது தான் மேஜிக். மாசம் 10,000 ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணா 10 வருஷத்துல அது ஒரு பெரிய அமௌண்டா நிற்கும். 3வது உதாரணம், 1 லேக் சேலரி. இதுல 50% நீட்ஸ் அப்படின்னா 50,000, 30% வாண்ட்ஸ் அப்படின்னா 30,000, 20% ஃபியூச்சர் அப்படின்னா 20,000. இந்த லெவல்ல தான் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. சம்பளம் வளர வளர அவங்க வாண்ட்ஸும் வேகமா வளரும். திடீர்னு எல்லா வீக்கெண்டும் பார்ட்டி, வருஷா வருஷம் ஃபாரின் ட்ரிப், புது கேஜெட்ஸ்னு காசு கரையும். ஆனா இந்த 50-30-20 ரூல் உங்களை அப்பப்போ செக் பண்ணும். நான் வாண்ட்ஸுக்கு 30% மேல செலவு பண்றேனா, அப்படின்னா நான் என்னோட எதிர்காலத்தை சாப்பிட்டுட்டே இருக்கிறேன்னு அர்த்தம்னு நீங்களே கேட்டுக்கலாம். இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த ரூல் ஒரு கைடு தான், இது சட்டம் கிடையாது. இந்தியாவில் நிறைய பேர்
பெரிய சிட்டிகள்ல அதிக வாடகை கொடுத்து வாழ்றாங்க, பேரண்ட்ஸை பார்த்துக்கிறாங்க, லோன் இருக்கு. சில நேரம் நீட்ஸுக்கு மட்டுமே 60-70% கூட போகலாம். அப்போ இந்த ரூலை குப்பையில போட்டுடணுமா? கிடையாது. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 60-20-20 இல்லைன்னா 70-15-15 கூட வச்சுக்கோங்க. முதல் நாள்ல இருந்தே பர்ஃபெக்டா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதோட உண்மையான நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்க ஒரு வேலையை கொடுக்கணும். பணம் போனதுக்கு அப்புறம் கணக்கு பார்க்காம மாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளான் போடணும். இந்த வீடியோ முடிஞ்சதும் இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. ஒரு பேப்பர்ல உங்க இன்ஹேண்ட் சேலரியை எழுதுங்க. உதாரணத்துக்கு 40,000. அதை 3ஆ பிரியுங்க. 50%, 30%, 20%. அதாவது 20,000, 12,000, 8,000. நீட்ஸ், வாண்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு 3 காலம் போட்டு உங்க செலவுகளை அதில் எழுதுங்க. உங்க நீட்ஸ் 50%க்கு மேலே போகுதா? அப்போ எதை கட் பண்ணலாம்னு யோசிங்க. உங்க வாண்ட்ஸ் 30க்கு மேலே போகுதா? தேவையில்லாத ஃபுட் டெலிவரி, ஷாப்பிங் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. உங்க ஃபியூச்சர் 20%க்கு கம்மியா இருந்தா அது உங்களுக்கு ஒரு வார்னிங் லைட். ஏன்னா உங்க ஃபியூச்சருக்கு நீங்க தான் பணம் கொடுக்கணும், வேறு யாரும் தரமாட்டாங்க. ஸோ பட்ஜெட் போடுறது உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்துறதுக்காக அல்ல, உங்க வாழ்க்கையை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்காக. இந்த ரூலை ஃபாலோ பண்ணா ஒரு பீஸா வாங்குறப்போ உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்காது. ஏன்னா உங்க நீட்ஸ் கவர் ஆகிடுச்சு, ஃபியூச்சருக்கான சேமிப்பும் கரெக்டா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு டவுட் வரும், போனஸ் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தா என்ன பண்றது? சிம்பிள். அதுலயும் 50-30-20 ரூல் ஃபாலோ பண்ணலாம். ஆனா நீங்க சீக்கிரம் வளரணும்னு நினைச்சா அந்த எக்ஸ்ட்ரா பணத்துல அதிக பகுதியை, உதாரணத்துக்கு 70% ஃபியூச்சருக்கு கொடுத்துடுங்க. ஏன்னா உங்க சம்பளம் உங்க வாழ்க்கைக்கு, ஆனா போனஸ் உங்க சொத்து உருவாக்குறதுக்கான ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன். அதே மாதிரி இஎம்ஐயை நீட்ஸ்ல சேர்க்கணுமா இல்ல வாண்ட்ஸ்லையா? இது உங்க அடிப்படை தேவைக்கான ஒரே ஒரு வீடு இல்லைன்னா எஜுகேஷனல் லோனா இருந்தா அது நீட். ஆனா ஒரு லக்ஸுரி கார், லேட்டஸ்ட் ஐபோனுக்காக எடுத்த இஎம்ஐனா அது கண்டிப்பா வாண்ட். இங்க நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கணும். ஸோ இதை எப்படி நிஜத்துல ஃபாலோ பண்றது? 3 ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். 1, ஆட்டோ டிரான்ஸ்ஃபர். சம்பளம் வந்த உடனே அந்த 20% பணத்தை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்கோ ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி செட் பண்ணுங்க. 2, 2 பேங்க் அக்கவுண்ட்ஸ். ஒரு அக்கவுண்ட் நீட்ஸ் மற்றும் ஃபியூச்சருக்கு, இன்னொன்னு வாண்ட்ஸுக்கு. மாசம் ஆரம்பத்திலேயே வாண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுங்க. 3, வீக்லி செக். தினமும் ஆப்பை திறந்து பார்க்காதீங்க. வாரத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷம் உட்காந்து உங்க பட்ஜெட்குள்ள தான் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எடுக்கிற இந்த இலக்கு பெர்ஃபெக்ஷன் கிடையாது. அதனால போன மாசம் 5% சேமிச்ச நீங்க இந்த மாசம் 10% சேமிச்சாலே அது பெரிய சக்சஸ் தான். இப்படியே நீங்க செலவு பண்ணிட்டு இருந்தா இன்னும் 5 வருஷத்துல எங்க இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த படம் தெளிவா இல்லைன்னா உங்களுக்கு இந்த ரூல் கண்டிப்பா தேவை. ஏன்னா பிளான் இல்லாத பணம் அமைதியா காணாம போயிடும். வீடியோ முடிஞ்ச உடனே உங்கள் லாஸ்ட் மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ஒரு 5 நிமிஷம் செக் பண்ணுங்க. உங்க தப்பு எங்க இருக்குன்னு உடனே தெரிஞ்சிடும். அடுத்த மாசம் ஒரு சின்ன டார்கெட் வைங்க. வாண்ட்ஸ்ல 5% குறைச்சு அதை ஃபியூச்சர்ல சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு மாற்றம் பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இந்த மாதிரி நிறைய சிம்பிளான மணி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.